கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. முதல் பேச்சுல முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சேன். உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. இன்றைக்கு அந்த கோரிக்கைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வடிவம் தந்திருக்கிறாங்க, அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கை மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இன்னொரு கோரிக்கையும் வச்சேன். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்துக்கு தனியே ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும்னா, மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்ற ஒரு தனி துறையை உருவாக்கி அது எப்பொழுதுமே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலன் குறித்து எப்பொழுதுமே சிந்தித்து செயல்பட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.